ஒட்டுமொத்த காடுகள்லயும் ஒரே ஒரு சிங்கம் தான் ராஜாவா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சமவெளி பகுதிகளில் ஒரு குழுவா சமூகமா வாழுற தன்மை உடையதுதான் சிங்கங்கள். சிங்கத்துக்கு இணையா வேட்டையாடக்கூடிய உயிரினம் காடுகள்ல ஏராளமா இருக்கு. ஒரு உயிரினத்துக்கும் அதுங்களுக்குன்னு தனித்துவமான வேட்டையாடுற திறமையும் இருக்கு. எப்பவும் வேட்டையாடப்படுற உயிரினங்கள் வேட்டையாடுற உயிரினங்கள் கூட சண்டை போடுறதில்ல. அதுக்கு பதிலா தன்னை காப்பாத்திக்கவும் உயிர் தப்பிக்கவும் தான் முதல்ல பார்க்கும். ஆனா ஒரு வேட்டையாடுற உயிரினம் அதே அளவுக்கு பலம் வாய்ந்த இன்னொரு வேட்டையாடுற உயிரினம் கூட மோதினாதான் யாரு உண்மையான வேட்டையாளின்னு தெரிய வரும். சிங்கங்கள் எப்பவும் நேருக்கு நேரா தன்னோட பலத்தை பயன்படுத்தி தன்னோட வேட்டையை நடத்தும். இந்த முறை சிங்கத்துக்கு எதிராக நாம பார்க்க போற உயிரினம் லியோபார்ட், சிறுத்தை. சிறுத்தை எப்பவும் பல தந்திரத்தோட தன்னோட வேட்டையாளியை நெருங்கும். கூர்மையான பார்வை, கணிக்க முடியாத நகர்வுன்னு தன்கிட்ட இருக்க எல்லா பலத்தோடையும் தன்னோட வேட்டையை நடத்தும். இந்த முறை காடுகளோட ராஜா, கிங் ஆஃப் ஜங்கிள்னு அழைக்கப்படுற சிங்கம் அதே அளவு திறமை வாய்ந்த ஜங்கிள் சர்வைவரான சிறுத்தையை தோற்கடிக்க முடியுமா? சிங்கங்கள் சமவெளி பகுதிகளில் பிரைட்னு சொல்லப்படுற குழுக்களா வாழும் தன்மையுடையது. பெண் சிங்கங்கள் தான் அதிகமா வேட்டையாடும். அதுக்காக ஆண் சிங்கங்கள் வேட்டையாடாதுன்னு இல்லை. தங்களோட வேட்டையை சிங்கங்கள் குழுக்களா தான் செய்யும். 4 பக்கமும் சேர்ந்து தன்னோட இரையை தப்பிக்க விடாம சேர்ந்து குழுவா செயல்படும். சிங்கங்கள் எப்பவும் எடுத்ததுமே பலமான இரைய தன்னோட வேட்டை இலக்கா எண்ணாது. அதுக்கு பதிலா நோய்பட்ட உயிரினம், வயதான உயிரினம், அதுவும் இல்லைன்னா குட்டிகளை தான் தன்னோட வேட்டை இலக்கா அதிகமா இருக்கும். முதல்ல தன்னோட இரைய நோட்டமிடும். அதுக்கப்புறம் சரியான நேரம் வரும் வர காத்திருந்து தன்னோட பாஸ்ட்ரைக், அப்படி இல்லைன்னா கழுத்துல கடிச்சு இரைய கொல்லும். வேட்டையாடும் போது தன்னோட உடலை சிங்கங்கள் தரையில மறைவா பதுங்கி தாக்கும். ஒரு இரைய 20 இருந்து 30 மீட்டர் தூரம் நெருங்கிட்டாலே தன்னோட தாக்குதலை நடத்திடும். சிங்கங்கள் 20 இருந்து 30% தான் தன்னோட வேட்டையில ஜெயிக்குது. குழுவா சேரும்போது சிறுத்தையை விட அதிகமான வேட்டை வெற்றி சிங்கங்களுக்கு தான். அதுக்காக சிறுத்தையை ஜெயிச்சிடுமான்னு கேட்டா சாத்தியம் இருக்கான்னு போக போக பார்க்கலாம். இப்ப சிறுத்தைகளுடைய வேட்டையை பத்தி பார்க்கலாம். சிறுத்தைகள் அடர்ந்த காடுகள்ல தனிமையா வாழக்கூடிய குணமுடையது. தனியாவே தன்னோட வேட்டையில இறங்கும். ஒரு இரைய வேட்டையாடும் போது சிங்கங்கள் மாதிரி நேருக்கு நேரா வேகமா தன்னோட தாக்குதலை நடத்தாது. ரொம்ப பொறுமையா நேரம் செலவிட்டு தன்னோட இரைய கவனிக்கும். சிங்கங்கள் மாதிரியே சிறுத்தையும் தங்களோட இரைய பலவீனமா தான் அதிகம் தேர்ந்தெடுக்கும். சிறுத்தையோட நகர்வு ரொம்ப நுணுக்கமாகவும் அசைவே இல்லாம பொறுமையா நகரும். 20 இருந்து 10 மீட்டர் தூரத்திலேயே தன்னோட இரைய மின்னல் வேகத்துல தாக்கும். ஒரு முறை சிறுத்தை கிட்ட பிடிபட்டாலே அதுக்கு இரையாகிறத தவிர வேற வழியே இல்லை. கழுத்து பகுதியை கடிச்சு சுவாசத்தை நிறுத்தி தன்னோட வேட்டையில வெற்றியடையும். சிங்கங்களை விட சிறுத்தையினுடைய வேட்டை தந்திரமாகவும் நுணுக்கமாகவும் இருக்கும். ஆனா ஒரு சிங்கத்தை வீழ்த்த ஒரு சிறுத்தைக்கு இன்னமுமே பலம் தேவைப்படுது. சிறுத்தைகளை விட சிங்கங்கள் உடல் வலிமையிலையும் அளவுலையும் பெருசு. ஆனா ஒரு அனுபவம் வாய்ந்த சிறுத்தை கூட போட்டி போடும்போது அளவு மட்டுமே வெற்றியை தராது. ஒரு சிங்கம் 4.5 இருந்து 6.5 அடி வரை நீளமாகவும் 3.5 இருந்து 4 அடி வரை உயரமாகவும் வளரும். அதுவே சிறுத்தைகள்னா 5 இருந்து 6 அடி உயரமாகவும் 1.5 இருந்து 1.8 மீட்டர் நீளமாகவும் வளரும். சிங்கத்தோட உடல் எடை 190 கிலோ மேல வரைக்குமே இருக்கும். அதுவே சிறுத்தைகள்னா 36 இருந்து 73 கிலோ வரைக்குமே இருக்கும். வேகத்திலையும் சிங்கம் தான் முதல் இடத்துல இருக்கு. மணிக்கு 50 இருந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். அதுவே சிறுத்தைகள்னா 58 இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். சிங்கத்தோட மிகப்பெரிய பலமே அது கட்டமைச்சு வச்சிருக்க ஸ்ட்ராங்கான ஜாஸும் ஷார்ப்பான கிளாவ்ஸும் தான். சிறுத்தைக்கும் அதை ஈடு கொடுக்கிற மாதிரி பவர்ஃபுல் ஜாஸும் ஷார்ப்பான கிளாவ்ஸும் இருக்கு. சிங்கத்தோட கடிபலம் 650 PSI வரைக்குமே இருக்கும். ஆனா சிறுத்தையோட கடிபலம் 470 PSI வரை தான் இருக்கும். ஒரு சிங்கம் சிறுத்தை கூட நேரடியா தாக்குதல்ல இறங்கினா சிங்கத்தோட ரோரிங் டாமினன்ஸுக்கே சிறுத்தை விலகிடும். அதை மீறியும் சிறுத்தை சிங்கத்து கூட சண்டையில இறங்கினா ஒரு பெரிய கடுமையான காயத்தை சந்திக்கும்.
இருந்தாலுமே தன்னோட இறுதி வர போராட சிறுத்தைக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா அதுக்குமே சிங்கம் அனுமதிக்கணும். சிங்கத்தோட முதல் தாக்குதலே சிறுத்தைய அடியோட வீழ்த்ததான் பார்க்கும். அதோட பலமான உடல் வலிமையும் அனுபவமும் ஒரு சிறுத்தையை கொல்ல போதுமானதுதான். ஆனா அதே சமயம் சிறுத்தைகளும் அனுபவம் வாய்ந்த ஒரு சிறுத்தையா இருந்தா அந்த சண்டையில சிங்கம் கொஞ்ச நேரம் ஜெயிக்க போராடிதான் ஆகணும். சிங்கங்கள் சமவெளி பகுதிகள்ல வாழும், சிறுத்தைகள் அடர்ந்த காடுகள்ல வாழும். இரண்டுமே தேவையில்லாம சண்டை போடாது, அதுக்கான சூழலும் அதிகம் இருக்காது. எப்பவும் விலங்குகள் தங்களை காப்பாத்திட்டு காடுகள்ல சர்வைவ் பண்ணதான் பார்க்கும். ஒருவேளை சிங்கமும் சிறுத்தையும் மோதுனா ஜெயிக்க போறது யாரா இருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல உயிரின வீடியோக்களுக்கு நம்ம தேநீர் உரையாடலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.